இந்த பொண்ணு நகை வாங்குறேன் அப்படின்னு அந்த கடையில இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் எடுத்து அவளோட வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு செக்யூரிட்டியை கூப்பிட பாக்குறா. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து இந்த பொண்ணு சாப்பிடறதுக்கு எல்லாமே நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கான பணத்தை கொடுக்குறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோல்ட சாப்பிட்டுக்கோ, அது எல்லாத்துக்குமே நான் பணம் கொடுத்துறேன்னு. சரி, கிடைச்ச வாய்ப்பை ஏன் விடணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மோதிரத்தையும் செயினையும் அவளால எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையுமே அவ சாப்பிடுறா. ஆனா இவ்வளவு சாப்பிட்டதுனால மூச்சடைச்சு அந்த இடத்துல அவ கீழே விழுந்துடுறா. இவ சாப்பிட்ட எல்லா நகைக்குமே அவரு பணத்தையும் கொடுத்துறாரு. இதுக்கப்புறமா இவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருடைய வீட்லயே அவர் வச்சிருக்காரு. இவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதும், பயப்படாத, சேஃபான இடத்துல தான் இருக்க, நீ சாப்பிட்ட கோல்டு இங்க தான் இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவ கீழே போறா. அப்பா அவரு உனக்கு பசிக்குதான்னு கேக்குறாரு. ஆமா பசிக்குதுன்னு சொல்றா. சரின்னு ஒரு தட்டுல கோல்டையும் இன்னொரு தட்டுல சாப்பாடையும் கொடுத்துட்டு இது ரெண்டு ஏதோ ஒன்ன சூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவ கோல்டு சூஸ் பண்றா. நான் இந்த கோல்டு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாமா? நீ இந்த கோல்டு எடுத்துட்டு இங்க இருந்து எப்ப வேணாலும் கிளம்பலாம், இது என்னுடைய கிஃப்ட். சரி, நான் அங்க இருக்கக்கூடிய நகைகள் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்கல. அப்பா அவரு, நீ போறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த கோல்டும் உங்ககிட்ட நான் தந்துடுறேன். ஆனா அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு வாரம் சாப்பிடாம இருக்கணும். நீ அப்படி சாப்பிடாம இருந்தீனா நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோல்டு தருவேன்னு சொல்றாரு. எவ்வளவுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் டயட் இருக்கேன் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அதுக்கும் சரின்னு சொல்லிடுறா. சரியா 5 நாள் முடியுது. அதுக்கப்புறம் அவனால பசியை தாங்க முடியல. எங்க சாப்பாடு இருக்குன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த இடத்துலயுமே சாப்பாடு இல்ல. அப்ப அந்த முதலாளியோட வேலையால வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சாப்பிட்டேன்னா உங்களுக்கு கோல்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா அதுக்காக, இல்ல என்னால பசி தாங்க முடியல, எனக்கு ப்ளீஸ் உதவி பண்ணுங்கன்னு கேக்குறா. சரி, இவனுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு சாண்ட்விச்சை எடுத்து கொடுக்குறா. இவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சரி அந்த முதலாளி வரக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே அவங்க ரெண்டு பேரும் டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து கபோர்டுல ஓபன்ல இருக்க, யார் திறந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு. இப்படியே ஒரு மாசம் போயிருது. அந்த பொண்ணு நிறைய தங்கத்தை வாங்கி சேர்த்து வச்சிருக்கா. அப்ப அந்த வேலை செய்யற அந்த ஆள்லாம் இப்ப இவருடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கான். இப்ப இவளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு 2 டிக்கெட்டை காமிச்சு, நம்ம கிட்ட இருக்கிறதோடைய தங்கமே போதும், இதை வச்சுக்கிட்டே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இவளுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு தங்கம் கிடைக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் வரணுமா அப்படின்னு கேக்குறா. இங்க பாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கமே நம்ம தேவைக்கும் அதிகமா இருக்கு, அதனால இதுவே போதும் அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த முதலாளி, என்ன கிளம்பிட்டீங்களான்னு அவங்கள பார்த்து கேக்குறாரு. ஆமா, இனிமேல் நான் என்னோட லைஃபை பார்க்க போறேன், எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நகையை எனக்கு போதுமானதுன்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, நான் உனக்கு இன்னொரு ஆஃபர் தரலான்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு பேக் எடுத்து முன்னாடி போடுறாரு. அது ஃபுல்லாமே தங்கமா தான் இருக்கு. இந்த பேக்ல இருக்கக்கூடிய மொத்த நகையுமே உனக்கு தான், ஆனா இதுக்கு பதிலா நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, நமக்கு கோல்டை விட லவ் தான் முக்கியம், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட மனசு மாதிரி அவ அந்த கோல்டு இருக்கிற அந்த ஆள்கிட்டயே போயிடுறான். அப்ப இவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து, உன்னால இந்த கோல்டை வச்சு லவ்வையோ ஃப்ரெண்டையோ ஃபேமிலியோ வாங்க முடியாது, கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு நீ வருத்தப்படுவேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். சரியா 40 வருஷம் ஆகுது. இந்த பொண்ணுமே கிளவி ஆயிடுறா. ஆனா அவன் நினைச்ச மாதிரியே அந்த கோல்டு பேக் அவ கிட்ட வந்துருது. ஆனா அந்த 40 வருஷத்துல இந்த ஆஃபர் கொடுத்த அந்த முதலாளி இறந்து போயிடுறான். அப்ப இந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றான். இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு எனக்கு சரியா 40 வருஷம் ஆயிருக்கு, ஆனா அந்த 40 வருஷத்துல லவ், ஃப்ரெண்ட், ஃபேமிலி இது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு அந்த தங்க பேகோட அந்த மாளிகையை விட்டு அவ வெளியே போறா.